பேக் டு ஸ்டடி வித் ஜோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீசனிங்கில் டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். நிலா 3 கிலோமீட்டர் தெற்கே நடந்து பின்னர் வலதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் நடக்கிறார். அவர் மீண்டும் வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடந்து இடதுபுறம் திரும்பி நேராக நடக்க தொடங்குகிறார். அவர் இப்பொழுது எந்த திசையில் நடக்கிறார்? வாங்க பார்க்கலாம். பாருங்க, இப்போ நான் ஒரு டைரக்ஷன்ஸ் போட்டுக்கிறேன். பாருங்க, இப்போ நிலா எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நிலா இருக்காங்க. ஸோ நிலா எங்கே இருக்காங்கன்னும் போது இவங்க தெற்கு நோக்கி 3 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. ஸோ தெற்கு இந்த பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ 3 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. திரும்பவும் அவங்களுடைய வலதுபுறத்தில் அவங்க மறுபடியும் 2 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. அப்போ 2 கிலோமீட்டர். ஸோ நிலா இங்கே நிற்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுடைய வலதுபுறம் இந்த சைடில் தான் இருக்கும். சரிங்களா? திரும்பவும் அவங்க இங்கே நிற்கும் போது இவங்களுடைய வலதுபுறத்திலேயே திரும்பவும் அவங்க மறுபடியும் 3 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. அப்போ இங்கே 3 கிலோமீட்டர்னு போட்டுக்கலாம். இப்போ 3 கிலோமீட்டர் இவங்க நடந்துட்டாங்க. இப்போ அவங்க எந்த திசையில் நடக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அது மேற்கு திசை. சரிங்களா? இப்போ ஆன்சர் என்ன? நிலா இங்கே இந்த திசையை அடைஞ்சிட்டாங்க. அப்போ அது மேற்கு திசை தான் ஆன்சர். இப்போ நம்ம இதையே ஷார்ட்கட்டில் பார்க்கலாம். ஷார்ட்கட்க்கு நான் இதை 2ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வலது, இந்த இடத்துல இடதுன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டினில் எத்தனை டைம் வலது வருது, எத்தனை டைம் இடதுபுறம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே எழுதுவோம். பாருங்க, நிலா 3 கிலோமீட்டர் தெற்கே நடந்து பின்னர் வலதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் நடக்கிறார். ஸோ வலதுபுறம் அப்படிங்கிறது ஒரு டைம் தான் வருது. அடுத்து அவர் மீண்டும் வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர், மறுபடியும் வலதுபுறம் ஒரு டைம் வந்திருக்கு. நடந்து இடதுபுறம் திரும்பி நேராக நடக்க தொடங்குகிறார். இடதுபுறம் அப்படின்னு ஒரு டைம் வருது. அடுத்து அவர் இப்பொழுது எந்த திசையில் நடக்கிறாருன்னு தான் கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் வலதுபுறமோ இல்லை இடதுபுறமோ எதுவுமே வரலை. அதனால மொத்தமாகவே வலது இடது 3 டைம் தான் வந்திருக்கு. இப்போ 1க்கு 1 கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ எது பேலன்ஸ் இருக்குன்னு பாருங்க. வலதுபுறம் தான் பேலன்ஸ் இருக்கு. அப்போ நான் இங்கே டைரக்ஷன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஷார்ட்கட்டில் நமக்கு ஒரு கீ பாயிண்ட் இருக்குது. நிலா 3 கிலோமீட்டர் தெற்கே நடந்து ஃபஸ்ட்டு எந்த டைரக்ஷன் வருது? தெற்கு தான் வருது. அப்போ அந்த கொஸ்டினில் என்ன டைரக்ஷன் ஃபஸ்ட்டு வருது? தெற்கு தான் வருது. அப்போ இதுதான் தெற்கு. தெற்குக்கு வலதுபுறம் என்ன இருக்குது? மேற்கு இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். சரிங்களா? என்ன நமக்கு பேலன்ஸ் வந்தது? வலதுபுறத்தில் 1 தான் வந்தது. அப்போ தெற்குக்கு வலதுபுறம் என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர். தெற்கு எதுலேருந்து எடுத்தோம்? கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கேட்ட டைரக்ஷன். அதுதான் நம்மளுடைய கீ பாயிண்ட். சரிங்களா? அந்த தெற்குக்கு வலதுபுறம். நம்ம இவ்வளோவும் ஃபுல்லாக போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் போட்டுட்டு போயிடலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு சம்ம நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இதில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சம் எதுக்கு அப்ளிகபிள் ஆகணும்னா டைரக்ஷன் கொடுத்து டைரக்ஷன் கேட்டாங்கன்னா மட்டும்தான் வரும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.